நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகத்தை நாம குறிப்பாக அறிந்து கொள்ளணுங்கிறத குறிக்கிற ஒரு முக்கியமான வசனத்தை இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் வசனம் 2, ரெவலேஷன் சாப்டர் 1 verse 2. இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த வசனத்துல இவன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலனாகிய யோவானை பற்றின குறிப்பாக இருக்கு. அந்தபடி யோவான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியை குறித்தும் தான் கண்ட தரிசனத்தை எல்லாவற்றையும் குறித்தும் நமக்கு சாட்சியாக அறிவிக்கிற ஒரு புஸ்தகமாகவே வெளிப்படுத்தின விசேஷம் காணப்படுது. அப்படி அவர் அறிவிக்கிறது எதற்காக? நாம் அதை அறிந்து கொண்டு தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக. இதற்கு முன்பாக இருக்கிற முதல் வசனத்துல பார்த்தோம்னா யோவானுக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டதுங்கிறத நாம் அறிந்து கொள்ளலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அப்படியாக இந்த பூமியில சீக்கிரத்துல சம்பவிக்க வேண்டியவர்களையும் தேவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒப்புவித்த எல்லாவற்றையும் யோவானுக்கு அறிவிக்கும்படியாக தூதன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட விசேஷமாக இந்த புஸ்தகம் காணப்படுது. இதுல நமக்கு கொடுக்கப்பட்ட யாவுமே தேவனுடைய மகத்துவத்தையும் மகிமையையும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கு. அது மாத்திரம் இல்லாம வேதாகமத்துடைய நிறைவாக இந்த புஸ்தகம் காணப்படுது. இது கடைசியில வர்றதுனால இல்ல, இது ஆதியின் துவக்கத்திலிருந்து அந்தம் வரைக்கும் தேவனை குறித்த எல்லாவற்றையும் நிறைவு செய்கிற ஒரு புஸ்தகமாக காணப்படுது. பொதுவா நாம வேதத்துல இருக்கிற மற்ற புத்தகங்களை பார்த்தோம்னா அதிகப்படியா மனுக்குள்ள அறிந்து கொள்ள வேண்டிய வகையை வெளிப்படுத்தக்கூடிய சில காரியங்களே மையப்படுத்தப்பட்டிருக்கும். அதுல பழைய ஏற்பாடு புஸ்தகங்களை எடுத்துக்கொண்டோம்னா சிருஷ்டிப்பின் ஆதியிலிருந்து மனுக்குலம் படைக்கப்பட்ட அவர்கள் பாவத்துல விழுந்து போய் தேவனை விட்டு பிரிந்து போன நிலையும், அதற்கு பிற்பாடு அந்த மனுக்குலத்துக்கு தேவன் பாவத்தை உணர்த்து வைக்கிறதுக்கு தமக்கென்று ஒரு ஜனக்கூட்டத்தை பிரித்தெடுத்து அவர்கள் மூலமாக பிரமாணங்களை கொடுத்து அவர்களுக்கு ஒரு மேசியா அனுப்பப்பட போகிறதை குறித்தும் சொல்றாரு. அப்படியாக பாவத்தை குறித்தும் வழி விலகி போகிற தேவ ஜனத்தை குறித்தும் அவர்களுக்காக வரப்போகிற மேசியாவை குறித்தும் பழைய ஏற்பாடு புஸ்தகங்கள் தெளிவாக விளக்குது. அதற்கு பிற்பாடு வருகிற புதிய ஏற்பாட்டுல முதல் 4 புஸ்தகங்கள் மனுஷகுமாரனாக கிறிஸ்து பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை போக்க பரிகாரியாக மாறினதை குறித்த நற்செய்தியை பறைசாற்றுகிறதாக இருக்கு. அதற்கு பிற்பாடு கொடுக்கப்பட்ட நிருபங்கள் நாம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய வகையையும் ஆவியானுடைய நடத்துதலையும் குறிக்கிறதாக இருக்கு. இப்படி மனுக்குலத்துக்கு தேவையான எல்லா காரியங்களும் இதற்கு முன்பாக இருக்கிற புஸ்தகங்கள் எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டாலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷமானது தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கு. இனி இந்த பூமியில சம்பவிக்க வேண்டிய காரியங்களை பிரத்யட்சமாக காண்பிக்கிறதாக இருக்கு. இதை வாசிக்கும் போது இனி நடக்க போகிற காரியங்கள் நம்மை கலக்கப்படுத்துவதாக இருக்கலாம். ஆனா அது எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் தாமே எல்லாவற்றையும் அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே வச்சிருக்கிறாங்கிறத நாம குறிப்பா உணர்ந்து கொள்ளலாம். முக்கியமா இந்த புஸ்தகத்தை நாம வாசித்து தெரிந்து கொள்ளணுங்கிறத அடையாளப்படுத்துகிற விதமா நாம பார்த்த பிரதான வசனத்திற்கு அடுத்தபடியா கொடுக்கப்பட்ட 3வது வசனத்துல இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் தெளிவாக நாம இந்த புஸ்தகத்தை வாசிக்கணும், இதை கேட்டு அறிந்து கொள்ளணும், இதுல எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளணுங்கிறத உணர்த்துகிற விதமா இருக்கு. இப்படியாக இந்த புஸ்தகத்தை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளணுங்கிறத இந்த வசனம் மையப்படுத்துது. அது மாத்திரம் இல்லாம இந்த புஸ்தகத்துல சீஷனாகிய யோவான் மனுஷகுமாரனா பார்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மகிமையில உயர்த்தப்பட்டவராக தேவகுமாரனாக தரிசனத்துல பார்க்கிறாரு. அப்படியாக மார்பல சாய்ந்திருந்த சீஷனாகிய அவரை மகிமையில பார்த்தவுடன் செத்தவனை போல விழுந்தேன்னு சொல்லிட்டு மேற்படியாக வருகிற வசனங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. அந்தபடி கிறிஸ்துவனுடைய மகிமையின் வெளிப்பாடாகவும் அவருடைய பல்வேறு நாமங்களை சொல்கிற வகையாகவும் இந்த புஸ்தகம் காணப்படுது. அது மாத்திரம் இல்லாம தேவனுடைய திரியேகத்தன்மையை வெளிப்படுத்துகிற விதமாக ஆவியானவரை பற்றின குறிப்பையும் காண்பிக்குது. எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவாகிய தேவனுடைய காரியங்களை குறித்தும் நமக்கு விவரிக்கிறதாக இருக்கு.
அவருடைய சிங்காசனத்தை பற்றின குறிப்புகளும் உணர்த்தப்பட்டதாக இருக்கு. இப்படிப்பட்ட புஸ்தகத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது தேவனை குறித்த மகத்துவங்களை அறிந்து கொண்டு அவருக்கேற்ற பயபக்தியோடு நடந்து கொள்ள முடியும். ஏன்னா தேவன் தாமே ஏக சக்கராதிபதியாக, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா சாவரின் காட், அப்படியான தன்மையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. இந்த புஸ்தகத்தில் இருக்கிற குறிப்புகள் எல்லாம் நாம தேடி வாசிக்கும் போது இதை பற்றின காரியங்கள் இந்த வேதம் முழுவதுமா இருக்கிற மற்ற காரியங்களையும் குறிப்பாக உணர்த்துகிறதாக இருக்கும். அதனுடைய முழுமையை காண்பிக்கிறதாகவும் இருக்கும். ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்தபடியாக கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிக்கும்படியான அநேகமான குறிப்புகள் இந்த புஸ்தகத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படியாக யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷத்தை அவர் சரியாக நமக்கு அறிவித்திருக்கிறாருங்கிறத ஆவியானவர் தாமே இங்க நமக்கு தெளிவுபட சொல்லியிருக்கிறாரு. இந்த புஸ்தகத்தை நாம ஆராய்ந்து அறிந்து கொள்வதன் மூலமாக தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டு அவரே ஏக சக்கராதிபதி என்பதை உணர்ந்து கொண்டு அவரை பயபக்தியுடன் தொழுது கொள்கிறவர்களாக காணப்படுவோம். அவருடைய அதிகாரத்திற்கீழேயே எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது எல்லாவற்றிற்கும் அவர் ஒரு முடிவை வைத்திருக்கிறாங்கிறத நேர்த்தியாக அறிந்து கொள்ளலாம். இப்படியாக தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் விளக்குகிற ஒரு புஸ்தகத்தை நாம ஆராய்ந்து அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் அறிந்து கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஆதியும் அந்தமும் ஆனவரே, எல்லாவற்றிற்கும் நிறைவுமானவரே, நாங்க அறிந்து கொண்ட உம்மை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக உம்முடைய மகிமையும் மகத்துவத்தையும் ஏக சக்கராதிபதியாக நீர் இருக்கிற தன்மையும் வெளிப்படுத்துகிற இந்த புஸ்தகத்தை நாங்க ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தேவரீர் எங்களுக்கு தந்தரலுங்கப்பா. ஆம் ராஜா, அப்படியாக உம்மை பயபக்தியுடன் பற்றி கொள்ளக்கூடிய வார்த்தைகளை நாங்க தேடி வாசிச்சு உம்மை அறிந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு ஞானத்தின் ஆவியை கட்டளையிடுங்க. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.